Hi friends, இன்னைக்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய கிவ் அஸ் a ரோல் மாடல் அப்படிங்கிற ப்ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி சொன்ன ஒரு கோட் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். அது என்ன அப்படின்னா, men often become what they believe themselves to be. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆகிறோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இஃப் ஐ பிலீவ் ஐ cannot do something it makes me incapable of doing it. இப்போது ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அதை என்னால் ஈஸியாக பண்ண முடியும். அது எது நான் பண்ண முடியாது அப்படின்னு நான் திங்க் பண்ணினேன்னா என்கிட்ட வந்து அதை பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்காது. ஸோ அதை தான் மீன் பண்ணுறாங்க. பட் when I believe I can, then I acquire the ability to do it even if I didn't have it in the beginning. என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணினேன் அப்படின்னா ஒருவேளை அந்த விஷயத்தை வந்து நான் ஆரம்பிக்கும்போது அதை பண்ண முடியாமல் இருந்திருந்தாலும் அதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கும்போது அதை ஈஸியாக என்னால் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. வாங்க டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அப்துல் கலாம் ஐயா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பர்டிகுலராக மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவரோட ஸ்டூடெண்ட் டேஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம். அப்படி போனால் தான் ஏன் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பர்டிகுலராக மீட் பண்ண நினைக்கிறாரு அப்படின்றது நமக்கு புரியும். அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்கு தான் போகணும். அது வந்து ஒரு கிரேட் ஜேர்னியாக இருக்கும். நமக்கு அது பார்க்கும்போதே நமக்கு இட்ஸ் இன்க்ரெடிபிள் அப்படி தோணும். அந்த அளவுக்கு ராமேஸ்வரம் இருக்கும். ஸோ அங்கே வந்து வாட் வாஸ் இட் தட் மேட் இட் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க், ஆம்பிஷன். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் ஆம்பிஷனும் நிறைஞ்ச ஒரு இடம் மாதிரி இருக்கும். மெனி திங்ஸ் கம் டு மை மைண்ட். ஸோ அப்துல் கலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அவரோட மைண்ட்குள்ளே வருதான். இது என்ன அப்படின்னா அதில் முக்கியமாக அவர் சொல்கிறது அவர் ஃபீல் பண்ணின ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் பற்றி தான் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அவரோட டிட்டர்மினேஷன். அதாவது அவரோட ஒர்த் என்ன அப்படின்றத அவரோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து சொல்லும் அப்படின்றத சொல்கிறாரு. அதாவது என்னோட ஒர்த் என்ன அப்படின்றத, என்னோட வேல்யூ ஆஃப் கான்ட்ரிபியூஷன், நான் வந்து என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், நான் கான்ட்ரிபியூட் பண்ணின விஷயங்களுடைய வேல்யூ என்ன, அந்த வேல்யூ தான் என்னோட ஒர்த், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத தான் சொல்கிறாரு. அதுதான் அவர் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபீல் பண்ணின விஷயமாக அவர் சொல்கிறாரு. பேசிக் திங் என்ன அப்படின்னா, யூ மஸ்ட் நோ தட் யூ டிசர்வ் த குட் திங்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிலீவ் பண்ணணும். நம்மளை பற்றி நமக்கே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் குட் திங்ஸை வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து டிசர்வ் பண்ண முடியும். அந்த பெனிஃபிட்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா காட் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும். கடவுள் வந்து நல்ல விஷயங்களை நமக்கு தருவார், குட் திங்ஸை நம்மளோட லைஃப்பில் வந்து தருவார். அதுக்கு நம்ம டிசர்விங் பீப்புளாக இருக்கணும் அப்படின்னா நம்மளை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கலை, அவங்களே வந்து பிலீவ் பண்ணலை, நம்ம தான் வந்து ஒர்த்தி சிட்டிசன், நம்ம தான் இந்த இந்தியாவை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க வந்து திங்க் பண்ணணும். அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணலை, பிலீவ் பண்ணலை, அவங்களே ஒர்த்தியாக திங்க் பண்ணலை, பிலீவ் பண்ணலை அப்படின்னா இந்த இந்தியா வந்து எப்படி ஒரு டெவலப்டு நேஷனாக மாறும்? அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த சிட்டிசன் அவங்க தான் வந்து என்லைட்டன் சிட்டிசன். இந்த சொசைட்டியை வந்து இந்த இந்தியாவை வந்து ஒரு வல்லரசாக மாற்றுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள பிலீவ் பண்ணணும். நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பீப்புள், நம்ம தான் வந்து ஒர்த்தி அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணணும், பிலீவ் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனர்ஜி தான். இதில் வந்து ஒரு எனர்ஜி இருக்குது, இந்த வேர்ல்டில் வந்து ஒரு எனர்ஜி இருக்குது. நம்ம அந்த எனர்ஜியில் ஒரு பார்ட் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஒரு பார்ட் ஆஃப் த எனர்ஜி. நம்ம எல்லாருமே, அது ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா அரபிந்தோ வந்து சொல்கிறாங்க. அண்ட் பார்ட் ஆஃப் தி காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிட் அண்ட் எனர்ஜி, அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண நினைக்கணும். நம்ம அப்ரிஷியேட் பண்ண நினச்சிட்டோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு சோஷியல் அக்ரிமெண்ட் தான் அப்படின்றத சொல்கிறாங்க.
நம்ம வந்து மெட்டீரியல் திங்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். அது வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது ஒரு ராங்கான விஷயம் அப்படின்றத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். அது வந்து ஷேம்ஃபுல் அல்லது நான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட டிசையர்ஸ் வந்து மெட்டீரியல் திங்ஸ் மேலே, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலே நமக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அது தவறு அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். பட் அடிக்கடி நம்ம அதை தான் பிலீவ் பண்ணுறதுக்கு லீட் பண்ணப்படுறோம். சில நேரம் வந்து நம்ம நினைக்கிறது வந்து தவறு இல்லை. ஏன்னா நம்ம வந்து வாழ்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் டிசையருக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி உலக பொருட்கள் மேலே ஆசைப்படுற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரெயின்டு டிசையர்ஸ்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் அது வந்து தவறு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி ஒரு சிம்பிள் லைஃப் தான் வந்து லீட் பண்ணினாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம அவரோட வழிகளை வந்து ஃபாலோ பண்ணினா நம்மளோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். நம்மளும் மகாத்மா காந்தியோட லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நிறைய கேள்விகளுக்கு நமக்கு வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாத்மா காந்தியோட லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணினோன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நிறைய சஃபரிங்ஸ் நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்மளோட ஹார்ட்லேருந்து வரணும். நம்ம வந்து நம்மளோட ஸ்பிரிட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூ வில் ஆல்சோ ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஜாய் அரவுண்ட் யூ. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் நம்மளோட அன்பை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So where do we get a role model from? How do you get a role model? Whether we are aware of it or not. ஒரு ரோல் மாடலை நம்ம எங்கேருந்து பெறுவது அண்ட் ரோல் மாடலை எப்படி பெறுவது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ், நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து நிறைய ரோல் மாடல்ஸ் இருந்திருப்பாங்க. அதாவது த்ரூ வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவோம். நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்குது. அதில் நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. அதில் முக்கியமாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளோட டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரோல் மாடலாக இருப்பாங்க. ஸோ சைல்ட்ஹுட் டேஸில் இருந்தே நம்ம ரோல் மாடல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்துல் கலாம் சொல்கிறாங்க, நம்ம வளரும்போது நம்மளோட 15 வயசு வரைக்கும் நமக்கு ரோல் மாடல் யார் இருப்பாங்க அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மா தான் நம்மளோட ரோல் மாடலாக இருப்பாங்க. அண்ட் ஸ்கூல் டீச்சர், they to my mind are the people who can impart the best guidance during this period. ஸோ அந்த 3 பேரும் தான், அப்பா அம்மா டீச்சர், அந்த 3 பேரும் தான் நம்மளோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் கைடாக இருந்திருப்பாங்க. நம்மளோட அந்த சைல்ட்ஹுட் ஏஜில், அந்த 15 ஏஜ், அந்த டீன் ஏஜில் நமக்கு அவங்க தான் வந்து பெஸ்ட் ரோல் மாடலாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்துல் கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ டர்ன் டு த டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் present there and told them what a big responsibility they have. அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு சைல்டை வந்து வளர்க்குறதுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயா பர்சனலாக என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சைல்டுடைய ஃபுல் டெவலப்மெண்ட் வந்து வித் வேல்யூ சிஸ்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா தோஸ் பீப்புள், அந்த அப்பா அம்மா டீச்சர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஓன் ஹோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா டெய்லியும் 5 டைம்ஸ் வந்து நமாஸ் பண்ணுவாங்களாம். ஒரு நாளைக்கு 5 முறை தொழுதுட்ருப்பாங்களாம். அதை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அவங்க அப்பா அம்மா வந்து கடவுளை வந்து தொழுறத பார்த்து வளர்ந்த ஒரு பையன், அது அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அவங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப மாடஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஆனாலும் அவங்க வந்து நிறைய நீடி பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற சிச்சுவேஷன் இருந்திருக்கு. அவங்க நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்துருக்குறாங்க. சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா நிறைய நீடி பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துருக்குறாங்க. அப்துல் கலாமுடைய டீச்சர் சிவசுப்ரமணிய ஐயர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்திருக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயாவுடைய அப்பா கிட்ட வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா,
ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி, அப்துல் கலாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி. ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஃபினான்ஷியலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட எஜுகேஷனுக்கு வந்து பணம் வந்து ஒரு தடையாக இருந்துகிட்டு. ஆனாலும் அப்துல் கலாம் ஐயாவுடைய டீச்சர் சிவசுப்பிரமணிய ஐயர் அப்துல் கலாம் அப்பா கிட்ட சொல்லி அவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க, பணத்துக்காக வந்து தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டது அப்துல் கலாம் ஐயாவுடைய டீச்சர். இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா, எல்லா பேரண்ட்டுமே வந்து வில்லிங்காக வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டது அப்துல் கலாம் ஐயாவுடைய டீச்சர். இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னா, எல்லா பேரண்ட்டுமே வந்து வில்லிங்காக வந்து எஃபர்ட் கொடுக்கணும். அவங்க வந்து அவங்களோட சில்ட்ரனை வந்து கைட் பண்ணி ஒரு குட் ஹியூமன் பீயிங்ஸாக மாற்றக்கூடிய திறமை வந்து ஒரு பேரண்ட்டுக்கும் இருக்குது. அது அவங்களுடைய கடமை. அவங்க தான் அதை கண்டிப்பாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, அவங்களோட சில்ட்ரனை வந்து ஒரு என்லைட்டன்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளாக மாற்றக்கூடிய திறமையும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஒரு குழந்தையுடைய கற்றல் மற்றும் அறிவுக்கான சாளரம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது அவங்களுடைய டீச்சர் தான். ஒரு குழந்தைக்கு டீச்சர் தான் வந்து ரோல் மாடலாக இருந்துகிட்ருக்காங்க. அவங்களோட மைண்டில் வந்து க்ரியேட்டிவிட்டியை வந்து ஜெனரேட் பண்ணுற பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா டீச்சர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் ஒரு உண்மையான ரோல் மாடல் அப்படின்றத நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்பா, அம்மா, டீச்சர். ஸோ அதுதான் வந்து ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிள் தான் வந்து ஒரு ரோல் மாடலாக ஒரு குழந்தையோட லைஃப்பில் இருக்க முடியும் அப்படின்றத நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஷோ த ரெக்வயர்ட் டெடிகேஷன் டு ஷேப் த லிவ்ஸ் ஆஃப் யங். ஒருவேளை யங் பீப்புளை வந்து ஒரு ஷேப்பாக உருவாக்குறதுக்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக உருவாக்குறதுக்கு வந்து டெடிகேட் பண்ணினாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நியூ லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க. அதாவது பேரண்ட்ஸ்க்கு பின்னாடி பள்ளி கல்வியும் டீச்சர்ஸ்க்கு பின்னாடி வீட்டு கல்வியும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க 3 பேரும் சேர்ந்து டெடிகேட் பண்ணி ஒரு குழந்தைய வந்து ஒரு நல்ல சிட்டிசனாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கல்வி மற்றும் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் டேர்மாக பார்க்காம ஒரு நேஷனுடைய க்ரோத்தை மைண்டில் வச்சு அவங்க வந்து ரொம்ப டெடிகேட் பண்ணி குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வல்லரசு ஆகும். ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டிக்னிட்டி மற்றும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை வளர்க்குறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குவாலிட்டிஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லாவும் நமக்கு தேவையில்லை. தே ஹாவ் டு பி நர்ச்சர்ட் அவர் செல்ஸ். ஒரு முறை அப்துல் கலாம் ஐயா வந்து கட்டாக் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து விசிட் போகும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை வந்து சூழ்ந்துருக்காங்க. அப்போது அவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் சில கொஸ்டின்ஸை வந்து சொல்கிறாங்க. சார், டெல் அஸ் விச் ஆர் யுவர் ஃபேவரட் புக்ஸ் தட் யூ லவ்ட் அண்ட் விச் ஹவ் ஷேப்ட் யுவர் மைண்ட். அதாவது உங்களோட ஃபேவரட் புக்ஸ் என்ன, எந்த புக்ஸ் வந்து உங்களை வந்து ஷேப் பண்ணிச்சு, உங்களோட மைண்டை வந்து ஷேப் பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து யூ லவ் த மோஸ்ட் புக், நீங்கள் எந்த புக்கை வந்து ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அப்போது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க, 4 books in my life have been very close to my heart அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 புத்தகங்கள் வந்து என்னோடய ஹார்ட்க்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வந்து ரீட் பண்ணும்போதே நான் வந்து செரிஷ் பண்ணி தான் நான் வந்து ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா மேன் த அன்னோன் பை டாக்டர் அலெக்சிஸ் கேரல் அப்படிங்கிறவங்களுடைய புக்கு தான். அது வந்து என்னென்னா ஒரு டாக்டர் டர்ன் ஃபிலாசபர் அண்ட் நோபல் லாரெட். ஒரு டாக்டர் வந்து எப்படி வந்து ஒரு ஃபிலாசபராகவும் ஒரு நோபல் லாரெட்டாகவும் மாறினாங்க அப்படின்றத சொல்கிற ஒரு புக்கு தான். நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே ஒன்றா ஒருங்கிணைக்கப்படுறதுனால எப்படி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத அந்த புக்கு வந்து விளக்கமாக சொல்லுது. ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகமாக இருந்திருக்கு. நம்மளால் நம்மளோட மைண்டையோ அல்லது பாடியையோ எதையாவது ஒன்று மட்டும் ட்ரீட் பண்ணிவிட்டு ஒன்றை இக்னோர் பண்ண நம்மளால் முடியாது. ஸோ யூ கேனாட் ட்ரீட் ஒன் அண்ட் இக்னோர் த அதர். ஸோ நம்மளால் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டையுமே சேர்த்து தான் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமே தவிர தனித்தனியாக நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க.
ஸோ பர்டிகுலராக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா சில்ட்ரனுக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். அவங்க என்னவா ஆகணும் ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கும். இப்போது சப்போஸ் ஒரு சைல்டு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு ட்ரீம் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த புக்கை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த புக்கை ரீட் பண்ணுறது மூலமாக ஹியூமன் பாடி வந்து ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் கிடையாது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஹியூமன் பாடி வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஆர்கனிசம் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் பாடி வந்து எப்போவுமே ஒரு இன்ட்ரிகேட் அண்ட் சென்சிட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஒரு சிக்கலான ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்றதையும் புரிஞ்சுப்பாங்க. அவருடைய செகண்ட் புக் என்ன அப்படின்னா திருக்குறள். திருவள்ளுவருடைய திருக்குறள் தான் அவரோட செகண்ட் புக். அவருக்கு ரொம்ப பிடிச்ச செகண்ட் புக் வந்து திருக்குறள். திருக்குறளை வந்து ரொம்ப அவர் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா திருக்குறள் ப்ரொவைட்ஸ் அன் எக்ஸலண்ட் கோட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து அது ஒரு எக்ஸலண்ட் கோட், ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு கோடு, எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அது ஒரு கோட் மூலமாக, அதாவது அந்த 7 வேர்ட்ஸ் மூலமாக நமக்கு சொல்லுது இல்லையா, அந்த 2 லைன்ஸ் மூலமாக நமக்கு புரிய வைக்குது. ஸோ அதனால் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச செகண்ட் புக் வந்து திருக்குறள். அவருடைய தேர்ட் ஃபேவரட் புக் என்ன அப்படின்னா லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். அதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா லில்லியன் எய்ச்லர் வாட்சன் அவரோட புக்கு தான். அது வந்து அவர் ரொம்ப டீப்பாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்ற அந்த புக் வந்து அவர் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டீப்பாக அவரை வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அந்த புக் வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லித்தரதா சொல்கிறாரு. அவருக்குமே 50 இயர்ஸ் அந்த புக்கு தான் வந்து கைட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. எப்படி வாழணும் அப்படின்றத கைட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. அது வந்து ஒரு இன்வேல்யூபிள் கைட் அப்படின்னு சொல்கிறாரு அந்த புக்கை. அடுத்ததாக அவர் வந்து குரான் பற்றி சொல்கிறாரு. அவருக்கு பிடிச்ச புக் வந்து 4th புக் வந்து குரான். அவரோட கான்ஸ்டன்ட் கம்பேனியன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக அவர் குஜராத்தில் நிறைய ஸ்கூல் சில்ட்ரனுக்கு மத்தியில் அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்குறாரு. அந்த டைமில் ஒரு ஸ்மார்ட் பாய் வந்து அவர்கிட்ட ஒரு இன்டெலிஜென்ட் கொஷின் கேட்டிருக்கிறான். அது என்ன அப்படின்னா ஹூ இஸ் அவர் எனிமி அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நம்மளோட எனிமி யார் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த கொஸ்டினை வந்து ரொம்ப லைக் பண்ணியிருக்கிறாரு அப்துல் கலாம். அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே ஒருத்தராக வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு பையன் சொல்லியிருக்கான் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அவர் ஆல்ரெடி சொன்னார் இல்லையா, எல்லா குழந்தைங்களும் வந்து டெடிகேட் பண்ணணும், தங்களோட லைஃப் வந்து நாட்டுக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு இந்த குழந்தையோட ரியாக்ஷனை பார்த்து அந்த ஆன்சரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த குழந்தைகிட்ட என்ன ஒரு டெடிகேஷன் இருக்குது நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கிறாரு. அடுத்ததாக ஒரு லாஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினையுமே அவர் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா ஒரு குழந்தை கேட்டிருக்குது, tell me sir, are Pakistani weapons stronger than Indian ones? அப்போது அப்துல் கலாம் ஐயா அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, இந்த டவுட் ஏன் உனக்கு வந்தது அப்படின்னு கேட்குறாரு. அவன் நியூஸ் பேப்பரில் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கிறான். அந்த ரிப்போர்ட்ஸ் மூலமாக தான் அவனுக்கு அந்த டவுட் வந்திருக்குது அப்படின்றத அந்த பையன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது அப்துல் கலாம் ஐயா அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, நம்ம நாட்டோட திறன்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றது நம்ம நாட்டோட தனி சிறப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது மரபணுவாக கூட இருக்கலாம். இந்தியா எந்த வகையான ஏவுகணையையும் எந்த வகையான அணு ஆயுதத்தையும் உருவாக்கி தயாரிக்க முடியும் அப்படின்றத அந்த பையனுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. உங்கள் மனசில் இருக்க எல்லா சந்தேகங்களையும் நீங்கள் வந்து விளக்கிடுங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி ஏவுகணைகளையும் மிசைல்ஸையும் உருவாக்கக்கூடிய தன்மை, அதாவது கேப்பபிலிட்டி யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்னா ஒன்லி 4 கண்ட்ரிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்றத வந்து அந்த குழந்தைக்கு வந்து புரிய வைக்கிறாரு. சரியா? அப்துல் கலாம் சொல்கிறாங்க, டாக்டர் விக்ரம் சாராபாய்ஸ் விஷன் சக்சீடிங் ஓவர் 3 decades த்ரூ சஸ்டெயின்ட் அண்ட் கோஆர்டினேட்டட் அச்சீவ்மெண்ட். அதாவது மோர் தென் 30 years, 3 decades அப்படின்னா 30 years. அந்த 30 years அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிட்டே இருந்திருக்கிறாங்க, அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. நாமளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும், நம்மளோட டேலண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ரோல் மாடல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கைடிங் ரோலாக இருந்துகிட்ருப்பாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. விக்ரம் சாராபாய் அவங்களுடைய பவர் என்ன அப்படின்னா அவங்களோட விஷனை அவங்க இறந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து அவரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அவர் விக்ரம் சாராபாய் இறந்ததுக்கப்புறமா. ஸோ அதுதான் விக்ரம் சாராபாயுடைய பவர் அப்படின்றத சொல்கிறாங்க.
நீங்கள் அட்மையர் பண்ணக்கூடிய பர்சன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், அல்லது ஒரு டீச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரெனராக இருக்கலாம். ஸோ யாரோ ஒருத்தங்களை உங்களோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்கள அட்மையர் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரோல் மாடல்ஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, ஒரு குரூப்பாக நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, அல்லது ஒரு நேஷனாக நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளோட ரோல் மாடல்ஸ் நம்மளை வந்து ஒரு சக்ஸஸ்குள்ளே நம்மளை வழி நடத்துவாங்க. நம்மளோட ரோல் மாடல்ஸ் நம்மளை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டுக்குள்ளேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வழி நடத்துவாங்க. நம்மளோட ஏன்ஷியன் இந்தியாவில் நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸ் இருந்தாங்க. அவங்க நம்மளோட ரோல் மாடல்ஸ் நம்மளை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டுக்குள்ளேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வழி நடத்துவாங்க. நம்மளோட ஏன்ஷியன் இந்தியாவில் நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸ் இருந்தாங்க. அவங்க ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருந்தாங்க, சொசைட்டியில் லீடர்ஸாக இருந்தாங்க. எதில் அப்படின்னா பர்டிகுலர்லி மேத்தமேட்டிக்ஸ் ஃபீல்டில் இருந்தாங்க, மெடிசனில், அஸ்ட்ரானமிலெல்லாம் ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட நாலேஜை வந்து ஒரு சூப்பர் பவராக மாற்றுறதுக்கு நமக்கு வந்து ரெனைசன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஸே மூலமாக டாக்டர் அப்துல் கலாம் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன ஒர்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணினாலும் அது நம்ம சென்சிட்டிவிட்டியோடு வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை நம்ம சென்சிட்டிவிட்டி இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணினோம் அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து எந்த ஒரு ஜாயும் நமக்கு கொடுக்காது, நமக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் நம்மளோட லைஃப்பில் கொடுக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த எஸ்ஸே மூலமாக டாக்டர் அப்துல் கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளோட லைஃப்பில் வரும், ஆனால் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட மதர், ஃபாதர் அண்ட் டீச்சர்ஸ் இவங்க தான் நம்மளோட பெஸ்ட் ரோல் மாடல். நம்மளோட சில்ட்ரனை வந்து வளர்க்குறதுக்கு அவங்க தான் வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே அவங்களோட மதர், ஃபாதர் அண்ட் டீச்சர், ஸோ அவங்க தான் வந்து ஒரு பெஸ்ட் ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து தான் கிவ் அஸ் ரோல் மாடல் அப்படிங்கிற எஸ்ஸே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஸே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.